ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ துபாயில் இருக்கிற ஒரு நியூஸ் சைட் பண்ணுறோம். அந்த சைட்டில் ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் எப்படி இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் இருக்குன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 2 சைட், இது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்க்கலாம். இது வெளியே இருக்கிற பெரிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஈபிக்கான சப்ளை. அது நெக்ஸ்ட்டு 2 டிபி வச்சுருக்காங்க 2 வீட்டுக்கு. இந்த டிபி வந்து மீட்டர். மீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற ஆர்ஒய்பி செக்ஷனு டிபி பாக்ஸ். ஓகே, இந்த டோர் பார்த்திங்கன்னா நியூ அப்டேட். இப்போ லாக் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கான கண்ட்ரோல் எல்லா லேண்ட்லைன் ஒயர், வைஃபைக்கான ஒயர் மொத்தம் இதில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிபி, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட கண்ட்ரோல் டிபி. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ரூம். ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்திங்கன்னா எல்லாமே டக்ட் ஏசி தான். ஓகே, இந்த விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க், அட்டாச்சிங் பாத்ரூம், வாஷ்ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் அண்ட் கிளாஸ். இது வாஷ் மிஷின் பார்த்திங்கன்னா மார்பிளில் இங்கேயே ரெடி பண்ணது. நாங்கள் இது தனியாக எதுவும் வாங்கலை, இங்கே மார்பிள் கட் பண்ணி ரெடி பண்ணி ஓட்டினது. டபிள்யூசி இன்னும் ஒர்க்கிங் ஃபைனல் ஆகாதனால லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா லாக்கர், கபோர்ட் ஒர்க். இன்னும் லாக்கர் செட் பண்ணல, ஹேண்டில். ஓகே, மொத்த ஒயரிங்கை பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஃபால் சீலிங்குள்ளே போயிடும். ஸ்டெப்ஸ் அண்டு மார்பிள் அண்டு கிளாஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஓடிஎஸ் வெளிச்சத்துக்காக, சன்லைட்டுக்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிறதுனால லிஃப்ட் வச்சுருக்காங்க. லிஃப்ட்லேயே வந்து போயிடலாம். இது வந்து ஒரு காமனான ஒரு ஹால், மீட்டிங் ஹால். கிச்சன், இந்த கேபினெட் ஒர்க்கிங் நடந்துன்னு இருக்குது. கிச்சனுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஹீட்டர்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் ஏசியாக இருக்கும், டக்ட் ஏசியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு போர்ஷன் இருக்குது. அண்டர் கிரவுண்டுக்கும் லிஃப்ட்டு. இங்கே இன்னும் கரண்ட் சப்ளை கொடுக்கல. இது வந்து காமன் வாஷ்ரூம். இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டர், டபிள்யூசி வாட்டர், டாய்லெட் வாட்டரில் எப்படி மேலே போகுதுன்றது பார்க்கலாம். இதுதான் வந்து மேனுவல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு மோட்டர் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த மோட்டர் ஒரு மேனுவல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து மேலே வச்சுருக்கோம். இப்போ இந்த மோட்டரில் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் வாட்டர் வரும்போது இந்த மோட்டர் பம்ப் பண்ணி கொடுக்கும். பம்ப் பண்ணி வாட்டர் வந்து
மேலே வந்து புஷ் ஆகி மேலே போயிடும். மேலே போய் அது நார்மலான லைனில் எங்கே போய் லிங்க் ஆகணுமோ அங்கே லிங்க் ஆகிடும். இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால சன்லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் வெளிச்சம் வரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க்கிங் தான். இப்போ மழை பெஞ்சாக்க தண்ணி வந்து இது வழியாக போயிடும். இந்த ஷீட்டும் வந்து போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயும் ஒரு போர்ஷன் இருக்குது, டைல் ஒர்க்கிங் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸ்டெப்ஸுக்கெலாம் மார்பிள்ஸ் அண்ட் கிரில்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 ரூம், டிசைன் லைட், வால் டிசைனிங். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான டிபி கண்ட்ரோல். லிஃப்ட். இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா துபாயில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாஸ். எல்லாமே ஹை பிராண்டட் இருக்கும். ஒரு வால்க்கும் பார்த்திங்கன்னா டிசைனில் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் ஃபைபர், ஃபயர் ப்ரூஃப். வாஷ்ரூம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கிளாஸ் பார்ட்டிஷன் தான். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கும், சன்லைட். செகண்ட் ரூம் பார்க்கலாம். கேபினட் டிசைனிங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்பாட் லைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டீசெண்டாக ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, நார்மலான ஸ்பாட் லைட் தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரூமு, ட்ரெஸ்ஸிங் ஏரியா, வாஷ்ரூம். WCலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வால் மோல்டு தான். இந்த சப்போர்ட் இருக்காது, போல் நெட் சப்போர்ட் மட்டும்தான். ஜாலிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி அழகாக மேலே வந்து டைல் போட்டுருப்பாங்க.
பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட் கவர் ஆகிடும். சேஃப்டிக்காக ஒரு கிரில் கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஏசி வந்து டக்ட் ஏசி ஃபார்ம் ஆகிடும். ஸ்ப்ளிட் ஏசி நீங்கள் ஆன் பண்ண ஆஃப் பண்ணணும்ல, கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஏசி சப்ளை இருந்துன்னு இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா காமனான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஃபுல்லாக கிளாஸ் பார்ட்டிஷன் அவுட் சைடு. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ஷன். ஒரே இடத்துல தனித்தனி போர்ஷன் பண்ணியிருக்கோம். லிஃப்ட்டுக்கான கண்ட்ரோல். இன்னும் லிஃப்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனோன்னு உங்களுக்கு நல்ல வீடியோவாக பண்ணுறோம். ஃபுல் வென்டிலேஷனு, ஃபுல் சன்லைட்டு. நீங்கள் வெளிச்சத்துக்கு கவலையே பட தேவையில்ல, சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து ஆஃபீஸ் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம பில்டிங்க்கு மேலே போய் பார்க்கலாம். நம்ம மேலே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஏசிக்கான அவுட்டோர்ஸ் எல்லாமே. அவுட்டோர் எதுவுமே வந்து காப்பர் பைப் வெளியே இருக்காது, எல்லாமே ட்ரங்கிங் ஸ்டீல் பைப், ஸ்டீல் பிளேட் போட்டு தான் எடுத்துன்னு போயிருப்பாங்க. இது வந்து டக்ட் ஏசிக்கான அவுட்டோர். மெயின் சப்ளை எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆன் பண்ண வர மாதிரி வரும். இங்கெல்லாம் வந்து மேலே இருக்கும். எப்போவுமே 24 ஹவர்ஸ் கரண்ட்லேயே இருக்கிறதுனால யாருன்னா ஒர்க்கர்ஸ் வந்தால் கூட நீங்கள் அவுட்லேயே பார்த்துக்கலாம். அவுட்டோர் இந்த எம்சிபி ஒன்று மேலே வச்சுருப்பாங்க, ஓப்பன் எம்சிபி. இது மூலிமா நம்மளுக்கு அவுட்டோர்லேருந்து இன்டோருக்கு போயிடும். இதுதான் வீட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடோட ஃபுல் டாப் பொசிஷன் ஃபோட்டோஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எங்கேயுமே உங்களுக்கு வாட்டர் டேங்க் இருக்காது. இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நீங்கள் வாட்டர் டேங்க்கே இருக்காதுங்க. அதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குங்க. வீட்டுக்கோட வாட்டர் பைப்பு எல்லா பைப்பும் பிபிஆரில் பண்ணியிருப்பாங்க. பிபிஆர் பைப் எல்லாம் பார்த்திங்கனாக்கா கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த இடத்துல நீங்கள் டேப்பை திறந்தாலும் அந்த ஏர் ஃப்ளோக்கு அந்த மோட்டர் ஆக்டிவேட் ஆகி கீழேருந்து சம்பிலேருந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த மோட்டர் ப்ரெஷர் மூலமாக பூஸ்டர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் இங்கே வந்து டேங்க் கீழே தான் வச்சுருப்பாங்க, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில். மேலே வந்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா மோட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால. சில இடத்த பார்த்திங்கனாக்கா டேங்க் மேலேயே இருக்கும், கீழே ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த டேங்க் வந்து மேலே ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. மேலே இருக்கிற டேங்க் ஃபுட்பால் காலியாக இந்த டேங்க் வந்து கீழே இருக்கிற மோட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகி மேலேக்கு புஷ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் வீடுங்களில் நீங்கள் உள்ள ரூமில் எங்கேயாச்சும் டேப் திறந்தீங்கன்னா மேலேருந்து ஒரு மோட்டர் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஏர் ஃப்ளோ மூலிமா மேலேருந்து டேங்க்கில் இருக்கிற ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டேப்பில் நீங்கள் திறந்தாலும் வாட்டர் ஃபுல் ஃபோர்ஸில் வந்துடும். 2 சிஸ்டம் இருக்குங்க, கீழே டேங்க் வைக்கலாம், கீழே மேலே 2மே வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டைல், எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டட் ஸ்டைல். உங்களுக்கு ஒர்க் ஃபைனல் ஆன பிறகு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.